ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஹவு டு கெட் பாஸ். இது எப்போவுமே நம்ம வந்து 3வது நாள் தானே பார்ப்போம். ஏன் சார் இப்போயே போடுறீங்க? ஏன்னா அவ்வளோ பயத்தில் இருக்கீங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அவ்வளோ பயம் காட்டிக்கிச்சு உங்களை. ஸோ அதனால் இப்போயே போட்டுடலாம். இது வந்து மற்ற பசங்களுக்கும் ரொம்ப முக்கியம். கொஷின் பேப்பரில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் இந்த வீடியோட அர்த்தமே. அது அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டாப்பர்ஸும் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா வச்சுக்கலாம். அண்ட் படிக்க முடியாத பையன் இந்த வீடியோவை நீ 10-15 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீ எப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பாக பாஸுங்கிறத விட உன்னால் 50 மார்க் எடுக்க முடியும் 100க்கு. அதுக்கு மேலே எடுக்கலாம். நான் வீடியோ முடிவில் சொல்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணணுன்னா 1 மார்க்கில் நீ வந்து புக் பேக் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் 15 அடிக்கணும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு சாப்டர்லையும் 5 மார்க் படித்து 1 மார்க் படி. இல்லைனா அன்றைக்கி நைட்டே 3வது நாள் நைட்டே ஒரு 3 சாப்டர், ஒரு நாள் நைட்டே 3 சாப்டர், 2வது நாள் நைட்டு 3 சாப்டர், 3வது நாள் நைட்டு இன்னொரு 3 சாப்டர். அந்த மாதிரி பார்க்கும்போது 10-12 சாப்டருக்கும் நம்ம பார்க்கலாம். சார் நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் தான் சொன்னீங்கன்னா அப்படிலாம் கணக்கு வைக்காத, 4 நாள் வச்சுக்கோ. இப்போ கரெக்டாக வந்திருக்கும் 4 × 3 12. ஓகே, அப்போ அந்த மாதிரி வச்சு படிச்சுக்க. நீ புக் பேக் 1 மார்க்கை பிட் அடிச்சு எழுதுனாலும் எனக்கு தெரியாது, அதுவும் உன் இஷ்டம். பட் ஆனால் எப்படியாவது ஒரு 15 மார்க் எடுத்துரு. ஏன்னா புக் பேக் கண்டிப்பாக கேட்பாங்க 15. சரி, 5 மார்க். இப்போ 5 மார்க்கில் ஒரு 4 எழுதுகிற மாதிரி உனக்கு ரெடி பண்ணி தரேன். நான் 5 கூட எழுதுறதுக்கு சொல்லிடுவேன், ஆனால் நீ கஷ்டப்பட மாட்டேன். அதனால் 4 எழுதுகிற மாதிரி நான் சொல்கிறேன். 5 எழுதுறதுக்கும் நான் சொல்கிறேன், முடிஞ்சால் பாரு. பட் 4 எழுதுறதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதில் இந்த 4 தீரத்தில் ஒரு தீரம் வரும். இதில் பசங்க மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, இப்படி போடுற இந்த இதை ப்ளஸ்னால் மேலே இங்கிலி வரும், மைனஸ்னால் இப்படி வரும்னு தெரியுது. பட் ஒரு பிரச்சனை, காசுனா டாட் ப்ராடக்ட்டு, சைன்னா கிராஸ் ப்ராடக்ட்டுன்ட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்காமல் கண்டமேனிக்கு போடுறது. அதேமாதிரி கிராஸ் ப்ராடக்டில் ஏ கிராஸ் பி வராது, பி கிராஸ் ஏ தான் வரும். ஏன்னா அந்த ஆன்சர் ப்ரூவ் ஆகாது. அதனால் பி கிராஸ் ஏ தான் போடணும். 2 சைடும் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இதை நீ புரிஞ்சுக்கணும். சைனில் எது சைனு, இது ஒரு சைனு, இது ஒரு சைனு. காசில் எந்த தொந்தரவும் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்க. டயக்ராம் நல்லா போடு, ஏபி கண்டுபிடி, அதுக்கப்புறம் டாட் எடு, அப்புறம் வந்துடும். கிராஸ் எடுக்கிறதுல கிராஸ் எடு. இந்த தீரம் நம்மளே நம்ம சேனல் நடத்தியிருக்கோம். அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்து படிங்க. தயவு செய்து இதில் தப்பு பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இதில். ஆட்டிடியூட்ஸ் எல்லா மார்ச்லேயும் இந்த காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா எல்லா மார்ச்லேயும் கேட்டுட்டானுங்க. கண்டிப்பாக இந்த மார்ச்சில் கேட்க தான் போகிறாங்க. ஆனால் கேட்காத ஒன்றுனா ஆட்டிடியூட்ஸ் தான். ஒருவேளை இந்த 4 தீரமும் வராமல் போச்சுன்னா இந்த ஆட்டிடியூட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆட்டிடியூட்ஸை நல்லா படிச்சுக்க. இது நீ இந்த ட்ரையாங்கிள் போட்டாலே 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் அதை வச்சு ஒரு சின்ன ஒரு தீரம் டெரைவ் பண்ணி போட்டால் போதும், ஈஸி. அடுத்தது 6.7. 6.7ல் கட்டாயமாக வந்து அந்த கதவை பூட்டிடுமா. 6.7ல் இந்த கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், சரிங்களா? அப்போது 6.7ல் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். 6.7ல் என்னெல்லாம் இருக்குது? 3 ஃபார்முலா இருக்குது. பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், அதில் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதில் 3 டைப்பான ஃபார்முலா இருக்குது. 1.2 வெக்டர், 3 பாயிண்ட்ஸ், 2.1 வெக்டர். இந்த தடவை நம்ம எதிர்பார்க்குறதுனா 3 பாயிண்ட். இல்லைன்னா எக்ஸாம்பிள் 6.44 அது ஒரு மார்க்கமாக இருக்கும். ஸோ அதில் ஒரு சின்ன வேலை பண்ணுவோம். அப்போ நீ என்ன பண்ணணுன்னா இந்த 5-6 சம் போட்டு பார்க்கணும். சார் மீதி 2 சம் பார்க்க வேணாமான்னா அது கண்ணில் பார்த்துக்க. இதில் என்ன கேட்பானுன்னே தெரியாது. ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். எப்படியாவது போட்டுரு. இதில் எப்படியா ஆன்சரையாவது ஞாபகம் வச்சுக்க. என்ன ஒன்றும் தெரியாது, ஆனால் போட்டுரு. ஆனால் போட்டால் பக்காவாக போடணும். 6.3ல் இந்த ப்ரூஃப் சம்மில் இதில் ஒரு மாடல் போடு, இதில் ஒரு மாடல் போடு. பாக்ஸ் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் டாட் ப்ராடக்ட்டும் கான்செப்ட் தெரிஞ்சால் இது போட்டுடலாம். சார் இதெல்லாம் தெரியாது அப்படின்னா கற்றுக்க, வேறு வழி கிடையாது. இப்போ பாஸ் பண்ணணும்ல. அதனால் 6th சாப்டர் அது படிச்சிட்டிங்கன்னா 2 5 மார்க் நம்மளால் எழுத முடியும். இப்போ புக் பேக் 1 மார்க் என்ன வச்சு 15 மார்க்கு, 2 5 மார்க் என்னாச்சு 10 மார்க்கு. அப்போ நம்மளால் 25 மார்க் ஈஸியாகவே எடுக்க முடியும். பாஸு இருந்தாலும் பாஸை தாண்டி ஒரு நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்கு ட்ரூத் டேபிள் பாரு. ட்ரூத் டேபிள் வந்து நமக்கு எவ்வளோ சிம்பிள்ஸ் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள், இந்த சிம்பிள், இந்த சிம்பிள், இதுக்கெல்லாம் என்ன பேர் வேணாலும் நீ கொடுத்துக்க. உன் பாஷையில் சொல்ல போனால் என்ன பேர் வேணாலும் நீ கொடுத்துக்க, சரியா? புஷ்ஷு, புல்லு, என்னமோ பை கண்டிஷனல், இந்த கப்பு கேப்பு, என்ன எனக்கு இந்த சிம்பிளுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ ட்ரூத் டேபிள் கேட்பானான்னு கேட்டால் 5 மார்க்கில் தான் மார்ச்சில் 3 வருஷமாக கேட்டுருக்காங்க. அப்போது கண்டிப்பாக இந்த மார்ச்சில் ட்ரூத் டேபிள் தான் வரும். அப்படி வராமல் போச்சுன்னா 3 மார்க்லேயே தான் வரும். அப்போது நீங்கள் 5ன்னு ஆட் பண்ணக்கூடாது, 3ன்னு ஆட் பண்ணால் கூட 13 மார்க் நம்ம எடுத்தாச்சு வித்தவுட் 1 மார்க். அப்போ கண்டிப்பாக ட்ரூத் டேபிள் நம்ம நல்லபடியாக போடணுமா இல்லையா? தப்பாக போடக்கூடாது இல்லையா? அப்போ பிக்யூ என்னது? ட்ரூ ஃபால்ஸ். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரூ ஃபால்ஸ். இது ஒரு வில்லங்க பிடிச்ச சம்மு இருக்குது. 15வது சம் வில்லங்க பிடிச்ச சம்மு. PQR வரும்.
அப்போ ஆறுங்கிறது எனக்கு 3 வேரியபிள் வருது. அப்போ 8 ரோ போடணும் நீ. அப்போ 4 ட்ரூ 4 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் அப்படி மாறி வரும். ஆறுக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் வரும். இந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் போட்டுப்பார். அதுக்கு தான் இவ்வளோ சம் கொடுத்துருக்கேன். ஒரு 4லேருந்து 5 சம் போட்டுப்பார். ஓகே, இப்போ பாரு, இந்த சிம்பிளுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். இந்த சிம்பிள் வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ இப்போ பாரு, இப்போ டென்ஸ் டூ அப்படின்னா புஷ்ஷுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்தாலே ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது ட்ரூ. அதாவது ட்ரூ வந்துச்சுன்னா ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ. அதே மாதிரி இந்த மாதிரி பை கண்டிஷனல் வந்தால் கூட ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ. பாருங்கள், ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ. நீ 6 கேட்டு அண்டு கேட்டு எப்படி படித்தாலும் சரி, இப்படி படிக்கிறது தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த சிம்பிளுக்கு பேர் புஷ்ஷுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ பீலேருந்து கியூவை புஷ் பண்ணது, ட்ரூ வந்து ஃபால்ஸ் வந்து ட்ரூ, முடிஞ்சு. இதை புஷ் பண்ணுது, இதை புஷ் பண்ணுது, அவ்வளோதான். பை கண்டிஷனில் ஆல்டர்னேட்டிவாக வந்தால் ஃபால்ஸ், ட்ரூ வந்தால் ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ வந்தால் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ வந்தால், அதான் ரெண்டும் மாறி மாறி வந்தாலும் அது ஃபால்ஸ். இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் மீனிங் புரிஞ்சிருச்சு. நெகேஷன், இது பேர் வந்து நாட் கேட் மாதிரி. இன்வர்ஸ், இப்போ பியோட இன்வர்ஸ் என்னது? ஃபால்ஸ். ட்ரூ வந்தால் ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ. இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட். அடுத்து இது வந்து கப்புன்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளுக்கு ட்ரூன்னு ஞாபகம் வச்சுக்க, இந்த மாதிரி சிம்பிளுக்கு ஃபால்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இது எங்கேயாவது கண்ணில் ட்ரூ பார்த்தா ட்ரூ. அப்போ இது ரெண்டில் கண்ணில் பாரு ட்ரூ இருக்குது. இது கண்ணில் ட்ரூ படுதா? இருக்குது. இது கண்ணில் ட்ரூ படுதா? இருக்குது. இது கண்ணில் ட்ரூ படுதா? இல்லை. அப்போ ஃபால்ஸ். இப்போ அடுத்து இங்கே வா, இதில் கண்ணில் எங்கே பட்டாலும் ஃபால்ஸ் இருக்கணும். ஃபால்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபால்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ ட்ரூ. ஃபால்ஸ் இருக்கா? ஃபால்ஸ் இருக்குது. அப்போ ஃபால்ஸ் இருக்கா? ஃபால்ஸ் இருக்குது. இதில் ஃபால்ஸ் இருக்கான்னு பார், இதில் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம எல்லா சம்மையும் நம்ம வந்து அணுகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மும் கொடுத்துருப்போம், ட்ரூத் டேபிள் வச்சு போகணும். எதுக்கு நம்ம மெனக்கிட்டு இது சின்ன விஷயத்தை நம்ம போட்டுக்கிட்டு இதில் தப்பு பண்ணுறானுங்க, இதில் தப்பு பண்ணி ஃபெயில் ஆகிடுறானுங்க, அதான் பிரச்சனை. ஓகே, இப்போது இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே பை கண்டிஷன் போட்டோம்ல, இதோட ரிவர்ஸ் தான் இது, இதோட ஆப்போசிட் தான் இது. இங்கே ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ போட்டோம் கரெக்டாக, ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ போட்டோம் கரெக்டாக. அங்கே ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ போடக்கூடாது. ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ போடக்கூடாது, ஃபால்ஸ் போடணும். என்ன போடணும்? ஃபால்ஸ் போடணும். மாறி வந்தால் இங்கே ஃபால்ஸ் போட்டோம், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. மாறி வந்தால் ஃபால்ஸ் போட்டாங்க, மாறி வந்து ட்ரூ போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்க, இந்த சிம்பிளுக்கு இதை ஞாபகம் வச்சுக்க. இவ்வளோ தான் ட்ரூத் டேபிள். நீ ஒரு 5 சம் போட்டுப்பார், கண்டிப்பாக ஒன்றால் கிளிக் ஆகும். ஸோ ட்ரூத் டேபிள்லையும் நமக்கு மார்க் வந்துடும் கண்டிப்பாக. அந்த 12th சாப்டரில் 12.2 போட்டுப்பார். 12.1 5, 9, 10 இதெல்லாம் சொல்லிடலாம். XXX மாடுலோ 11 மாடுலோ 5, இந்த M*N X*Y இந்த சம் மறந்து போச்சுனாலும், மறந்துச்சுனாலும் அந்த பேர் எழுதி விட்டால் 2 மார்க். பேர் என்ன பேர்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஹெட்டிங் போட்டு அப்படியே எழுதிட்டு வா, ஃபார்ம்லாம் தெரிஞ்சால் எழுது, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி எழுதுனா உனக்கு மார்க். ஸோ அப்போ அதில் ஒரு 2 மார்க் எடுக்கலாம். நல்லா படித்தா அதில் 5 மார்க் எடுக்கலாம். எப்படி இந்த 2 செட்டில் ஒரு 5 மார்க் வந்துடும். 12th சாப்டரில் ஒரு 5 மார்க் வந்துடும். அப்போ இப்போ எவ்வளோ 5 மார்க் ஆச்சு? 3. அடுத்தது செகண்ட் சாப்டர் டஃபஸ்ட்டு சாப்டர். ஏன்னா அந்த ஆர்கியூமெண்ட் இமேஜினரியில் வரும்போது சப்ஸ்டியூஷனில் போட்டு விட்ருங்க. என்ன பண்ணணும்? நம்ம நைட்டாக உட்காந்து என்ன பண்ணணும்? உட்காந்து 5 தடவை போட்டு பார்க்கணும் சப்ஸ்டியூஷன் எங்கே ராங் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ எந்த சம்மில் தப்பு வருது? 2.6ல் செகண்ட் சம், 2.7ல் ஆர்கியூமெண்ட் சம், 2.8ல் ZQ+8. என்ன பண்ணணும்? நம்ம மாங்குன்னு உட்காந்து போட்டு பார்க்கணும். நமக்கு இருக்க ஒரே வேலை இதுதான். ஸோ அதை பண்ணுங்கள். அப்போது 2.4ல் இந்த 2 சம், 2ல் ஏதோ ஒன்று போட்டுப்பார். 2.5ல் 3 சம் இருக்குது, ஏதோ 2 போட்டுப்பார். 2.6ல் ஏதோ 2 சம் பாரு, 3 சம்மே போடு. 2.7ல் ஆர்கியூமெண்ட்டில் 2மே போடு. 5th சம் பார்த்துக்க. 2.8 ZQ+8 ZQ+27 போட்டுரு. அதுக்கப்புறம் 5th 6th, அதுக்கப்புறம் 2.34 2.35 36 வித்தியாசமாக இருக்கும் பார்த்துக்க. ஸோ நீ எல்லா சம்மே நீ 12 சம் இருந்தால் 12 சம்மே ஒர்க் அவுட் பண்ணால் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு 5 மார்க் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸி. நீ மிட்டம்லேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்க, அதனால் உனக்கு தெரியும். சப்ஸ்டியூஷனில் போட்டு விட்ருவானே கொஞ்சம் அது யாரையாவது கேட்டு ஒழுக்கமாக போடு. நம்ம இப்போ போட்டு காட்டிடலாம், பட் ஆனால் டைம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ 5 மார்க் ஆச்சு? 4. ஒருவேளை கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சுன்னா சார், காம்ப்ளெக்ஸ் நம்பரும் 12th சாப்டர் ஒட்டுக்கா கேட்டால், இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பரும் 6th சாப்டர் இருக்கணும், என்ன சார் பண்ணுறது? 3 எழுதலாம். இப்போ 4ன்னு வச்சுக்க, அதில் 3 எழுதலாம். இப்போ 15 மார்க் ஆச்சு. நான் கம்மியாகவே சொல்கிறேன். இப்போ 4 5 மார்க் கேரண்டி, அதில் 3 கூட எழுதலாம். ஓகேவா? அடுத்தது 5th சாப்டர் வா. இதோட நிப்பாட்டினாலும் போதும். இதோட படித்து முடிச்சு 3 நாள் நீ மார்க்ஸ் காட்டினா கூட 1 மார்க்கோடு சேர்த்து இப்போ 3 5 மார்க்குன்னு கணக்கு போட்டு 15 மார்க் கரெக்டானா கூட எவ்வளோ ஆச்சு? 30 மார்க். 2 மார்க் 3 மார்க் எழுதாமல். ஸோ ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதை கரெக்டாக பண்ணுங்கள், அவ்வளோதான். பாஸை தாண்டி ஒரு 50 மார்க் எடுக்கணும், ஒரு 40 மார்க் எடுக்கணும், 50 கிட்ட போகணும் அப்படின்னா இந்த விஷயம். சாப்டர் 5 5.5ல் இந்த சம் லைட்னிங் ராக்கெட்டு, வாட்டர் டேங்க்கு, லேடரு, அதுக்கப்புறம்
இந்த செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம். இதில் கஷ்டமான சம் எது? ஃபிஃப்த்து சம். அப்போ அது என்ன பண்ணணும்? நல்லா போட்டு பார்க்கணும். 2 பிரிவாக இருக்கும். அடுத்து எக்ஸாம்பிள் சம்மில் இந்த 4 எக்ஸாம்பிள் விட்டுற 5.40 ஷிப் சம் நல்லா போட்டுப்பார். 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷன். 5.2ல் பேரபோலா எலிப்ஸ் இருக்குது. கஷ்டம் பெருசாக இருக்கும், எப்படிரா போடுறதுன்னு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் கேட்க போகிற கேள்வி என்னவா இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா 5.2ல் எயித்தில் லாஸ்ட் 2 சப்டிவிஷன். நான் எழுதுகிறேன், முடிஞ்சால் பாரு. எக்ஸைஸ் 5.2ல் எயித்தில் லாஸ்ட் 2 சம். ஓகே, அதே மாதிரி 4த்தில் லாஸ்ட் 2 சம். பேரபோலா, இது ஹைப்பர்போலா, எலிப்ஸ். முடிஞ்சால் பாரு, ஆனால் வரும். இது நீ போட்டு பார்த்தேன்னா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். இல்லை சார் அது வேண்டாம், நான் இது 2 போட்டானா ஒரு 5 மார்க் எழுதலாம். ஓகே, ஒரு 5 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சர்க்கிள் ஈக்குவேஷன் ஈஸி தான், பார்த்துக்கங்க. அடுத்து தேர்ட் சாப்டர் வரக்கு வாய்ப்பு கம்மி தான். ஒரு 50-50 வச்சுக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா எப்பவுமே கேட்குறான் ஒரு சம்மு, இந்த லாங் டிவிஷன் போடுவோம், சிந்தட்டிக் டிவிஷனு. இந்த 5th ஃபஸ்ட் ஒன், 7th ஒன், எக்ஸாம்பிள் 3.28 பார்த்துக்க. 3.28 இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. 3.4ல் ஒரு சம்மாவது போட்டுப்பார். 3.3ல் 2 கேட்டகரி சம் இருக்குது, 2ல் 1 போட்டுப்பார். சார் தேர்ட் சாப்டரே வேண்டாம்னா விட்டுரு, அதனால் எந்த பிரயோஜனம்னா விட்டுரு, பிரச்சனை கிடையாது. பட் தேர்ட் சாப்டர் வந்து கேட்குறதுனால நான் போட்டேன். அடுத்தது 10th சாப்டர். 10.8ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அப்போ 1, 2, 4, 5, 6, 9, 10 எக்ஸாம்பிளில் எல்லாமே இந்த சம்மாவது ஒழுக்கமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 10th சாப்டர் என்ன ப்ரொசீஜர்னு தெரியும். என்ன ப்ரொசீஜர்? அந்த x = CE⁻KT வரைக்கும் நம்ம போட்டு பார்த்தா 2 மார்க். ஜென்ரல் ப்ரொசீஜர் 2 மார்க். ஓகே, இப்படி தானே dx/dt டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x இப்படி இருக்கும். அப்புறம் k ஆட் பண்ணி நம்ம அந்த சைடு இந்த சைடு கொண்டு போவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணி லாஸ்ட் x = CE⁻KT போட்டால் அதுக்கு 2 மார்க். அப்புறம் t = 0ன்னு சொல்லி c கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி தானே போடணும். அப்புறம் அந்த சியை தூக்கி ஜென்ரல் ஈக்குவேஷன்லேயே போடணும். அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் வந்துடும். அப்போ செகண்ட் க்ரைட்டீரியா என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்து டைமா இல்லை ஏதாவது அந்த சாம்பிள் கண்டுபிடிக்கணுமா என்னென்னு பார்க்கணும். ஸோ கட்டாயமாக இதுலேருந்து ஒரு சம் வரப்போகுது, பார்த்துக்கோங்க. அடுத்த சாப்டர் 7, சாப்டர் 8, 11 இருக்குது. ஸோ இதில் மொத்தமாக பார்க்க முடியலனாலும் இதோட நிப்பாட்டினாலும் இப்போவும் நான் சொல்கிறேன் 4 5 மார்க் கன்ஃபார்ம். இதோட நிப்பாட்டிக்கிறேன் சார், என் படிப்பை முடிச்சுக்கிறேன் அப்படின்னா 4 5 மார்க் கன்ஃபார்ம். நான் கம்மியாக தான் சொல்கிறேன், 5 வரும். ஆனால் எதுக்கு வம்பு, 4ன்னே சொல்கிறேன். அடுத்து சாப்டர் 7, 7.1, 7.2, 7.8. அடுத்து 8th சாப்டரில் இது வந்ததே கிடையாது. ஆனால் யூலர் சேம் ஈஸி, பார்த்துக்க. 11th சாப்டரில் அந்த டப்பா சம் இருக்கு பாரு, இந்த சம்மு கண்டிப்பாக வரும், பார்த்துக்க. அது கூட இந்த 2, 4, 7 ஒன்றுமே கிடையாது. எடுத்து சும்மா பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் 2 சம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அப்போ சும்மா அது 2 ஸ்டெப் போட்டேன்னா ஆன்சர் வந்துடும், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 11th சாப்டர் இவ்வளோ தான். அண்ட் 4.5ல் எல்லாமே ப்ரூஃப், LHS = RHS இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கணும். அண்ட் 8.7 இவ்வளோ தீர்வு போடுறான். 7th சாப்டரில் 7.1, 7.2, 7.8ல் நான் கொடுத்த இந்த சம்மை பார்த்தா இது எல்லாத்தையும் பார்த்தா நம்மளால் கஷ்டமாக கேட்டால் கூட 5 5 மார்க் எழுதலாம். ஈஸியாக கேட்டேன்னா 6 5 மார்க் எழுதிடலாம். ஏன் நான் 5ன்னு சொன்னேன்னா நம்ம சாப்டர் 9 எழுதலைங்க, 9.8 வரும், அதை நம்ம விட்டுட்டா போயிடும். ஒரு வேளை வந்து டஃபஸ்ட்டு நம்ம இங்கே இல்லாத கொஸ்டின் எதாவது வந்துச்சுன்னா அதில் ஒரு 5 மார்க் போயிடும். அதனால தான் நான் 5 5 மார்க்குன்னு போட்டேன். இப்போ நீ போய் படிச்சு பாரு, கண்டிப்பாக 5 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். சார் 6 எழுதுறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. 7th சாப்டரில் நிறையா இருக்குது. 11th சாப்டரே ஒரு எக்ஸசைஸ் விட்டுட்டேன். 4th சாப்டரே நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா தான் நம்மளால் எழுத முடியும். எதில் எது வரும்னே தெரியாது. ஸோ இதை மட்டும் நீ படிச்சின்னா 5 5 மார்க் கன்ஃபார்மு, 25 மார்க் கன்ஃபார்மு. அதை விட்டா அப்படின்னா 1 மார்க்கில் ஒரு 15 எடுத்திங்கன்னா 40 மார்க். இப்போ 2 மார்க் மார்க் வாங்க. இப்போ 2 மார்க் வந்து சாப்டர் 1 என்னெல்லாம் கேட்பாங்க இந்த வருஷம். ஃபஸ்ட்டு சாப்டரில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். என்ன கொஸ்டின்? ஏபி இன்வர்ஸ், பி இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ், இது அதானே. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ, அப்புறம் ஐ அப்படின்னு வரும். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எஃப் ஆஃப் ஆல்ஃபா அந்த ப்ரூஃப் 3rd சம். அட்ஜாயிண்ட் கொடுத்து ஏ கண்டுபிடிக்கிறது, அட்ஜாயிண்ட் கொடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதை பார்த்துக்க. ஏன்னா ஃபார்ம்லாம் மறந்துடக்கூடாது. எக்ஸாம்பிளில் ஆர்த்தோகோனல் பார்த்துக்க. அண்ட் எக்ஸாம்பிளில் ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ், அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது பார்த்துக்க. மொத்தமாக இந்த 1.1 நான் கொடுத்த சம்மை பார்த்துக்க. ப்ரீவியஸ் வீடியோவில் நேற்று நைட்டு போட்டிருப்பேன். அந்த வீடியோ எடுத்து 2 மார்க் 3 மார்க் இந்த சாப்டர் இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.1லேருந்து ஒரு சம் வரும்.
அண்ட் 1.2ல ரேங்க்கில் ஒரு சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆனால் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், ஏன்னா கடந்த 2 வருஷமாக மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் தான் கேட்டுட்ருக்காங்க. அடுத்து 1.4ல கிராமர் ரூல். ஸோ இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். அடுத்து 8th சாப்டர் 8.1 8.2 8.5 8.7 8.4 8.4ல் எவ்வளோ சம் பாரு நீங்கள் 3 சம். 8.1ல் எவ்வளோ சம் இருக்கும், ஒரு 4 கணக்கு இருக்கும். 8.2ல தான் குட்டி குட்டி சம்ஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அதில் ஒரு 2 மார்க் கேட்பான். 8.5ல 4 சம் இருக்குது, அட்டம்ப்ட் ஒரு சம் கேட்டால் அந்த சம் எல்லாமே ஒரே மாதிரி லீனியர் அப்ராக்சிமேஷன். 8.7ல் ஹோமோஜீனியஸாக இல்லையான்னு பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த 8th சாப்டரை கட்டாயமாக நம்ம படிக்க முடியும். இதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். அடுத்து 12th சாப்டர் 12.2 ட்ரூத் டேபிள். 12.1 வந்து A ஸ்டார் B B ஸ்டார் A பிலாங்ஸ் டு R பைனரியாக இல்லைன்னு செக் பண்ணுறது, இந்த மாதிரி கொமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறது, இந்த செக் பண்ணுறது வரும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க, அந்த சிம்பிளோட AB இப்படி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, மேக்ஸ் மினிமம் அப்படிலாம் சொல்லுவோம். இதை ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ அப்போ இந்த 12.1 12.2 நம்ம கொடுத்த சம் இருக்குது, PDF இருக்குது. இப்போ நேற்று வீடியோ எடுத்து பாருங்கள், அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். ஓகே, இதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். அடுத்து 2.1லேருந்து 2.6 மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன்னு வை, நான் கொடுத்த சம்மை கட்டாயமாக அதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். மிஸ் ஆனால் ஒரு 2 மார்க்காவது வரும், இல்லை 3 மார்க்காவது வரும். இப்போது நான் அதிக ஆசை கொடுக்கல உங்களுக்கு. இப்போ 2 மார்க்கில் 3 எழுதலாம், 3 மார்க்கில் 3 எழுதலாம்னு சொல்கிறேன். ஒருவேளை நம்ம கொஸ்டின்ஸ் வரலனா, இது எக்ஸசைஸ் வராமல் போயிடுமா சொல்லுங்கள். எல்லாமே நான் எழுதியிருக்கேன். வராமல் போச்சுனாலும் குறைஞ்சது 3 2 மார்க் 2 3 மார்க், இல்லைனா 2 2 மார்க் 3 3 மார்க், இப்படி மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீ இதே கணக்கு போடு, 2 2 மார்க்கே கணக்கு போடு. 4 மார்க் இதில் வந்து 3 3 மார்க் இல்லை, சரி இப்போ எதுக்கு பேராசா 3 2 மார்க்னு வச்சுக்கோ. இது 6, இதில் ஒரு 6 எவ்வளோ ஆச்சு 12 மார்க். அப்போது கட்டாயமாக நம்மளால் 52 மார்க் பக்கம் இது மட்டும் படித்தாலே எடுக்கலாம். 5 மார்க்கும் அந்த 2 மார்க் 3 மார்க் மட்டும் படித்தா. இதைத்தான் சொல்ல வந்தேன். அப்போ படிக்கவே முடியல, சும்மா தான் உட்காண்ட்ருக்கேன், ஏதாவது சொல்லுங்கன்னா இதுதான். இப்போ நான் பாஸ் பண்ணுறக்கும் 30க்கும் 25க்கும் சொல்லிட்டேன், 40க்கும் சொல்லிட்டேன், 50க்கும் சொல்லிட்டேன். இனி நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் நைட் வீடியோலலாம் இந்த மாதிரிலாம் வராது, அது வந்து ஒரு 60+ அந்த மாதிரி தான் வரும். அதனால தான் இன்றைக்கே சொன்னேன், படிச்சுக்க. நிறைய பேர் கேட்டிங்க, அதனால் கேட்டேன். அண்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கொஸ்டின்லாம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பாரு. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே நான் ஆக்சுவலாக கம்மியாக தான் போட்டிருக்கேன், 90க்கு 40ன்னு, 90க்கு 50 வீடியோ தான் அது. பட் இருந்தாலும் பாஸ் பண்ணுறவங்க பார்ப்பாங்களேன்னு சொல்லி தான் இப்படி போட்டேன். வியூஸுக்காக இல்லை, நீங்கள் பார்க்கணுங்கிறத. நிறைய பேர் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன தான் வந்து டாப்பர்ஸ் இருந்தாலும் படிக்க முடியாத பசங்க தான் அதிகம், அது எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் ஆகணும்னா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணால் தான் ஷேர் ஆகும். தேங்க்யூ.